This is Franklin. Please subscribe my channel. இப்போ நம்ம பார்க்க போகிறது class 11th exercise 1.1 6th sum. If n of p of a equal to 1024 1024 and n of a union b is 15 and n of p of b is 32, find n of a intersection b. First இதுக்கு என்னென்ன மீனிங்னு பார்த்துக்கோங்க. p of a ன்னு சொன்னால் பவர் செட் சொல்லுவோம். பவர் செட்டுன்னு சொன்னேன்னு ஏற்கனவே சொல்லியிருந்திருக்கேன், மறுபடியும் சொல்கிறேன். பவர் செட்டுன்னு சொன்னால் ஏன்னு ஒரு செட்டு இருக்கும். அந்த ஏங்கிற செட்டுக்கு நிறைய சப்செட்ஸ் இருக்கும். அந்த சப்செட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு பெரிய ப்ராக்கெட் போட்டு ஒரு செட் எழுதினீங்கன்னா அதான் பவர் செட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ஏங்கிற செட்டில் ஒரு 5 எலமெண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பி ஆஃப் ஏல எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கும்? ஜஸ்ட் 2/5 எலமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிடலாம். புரியுதா? அப்போ நான் ரிவர்ஸில் கேட்குறேன் பாருங்கள். P of Aல 2/5 எலமெண்ட்ஸ் இருந்தால் ஏல எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கும்? 5 எலமெண்ட்ஸ் இருக்கும். இந்த சின்ன கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சால் போதும், இந்த சம் ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ பாருங்கள், given n of P of A, P of Aல எத்தனை எலமெண்ட் இருக்குன்னு கொடுத்துட்டாங்க? 1024. பட் நான் இங்கே என்ன சொல்லியிருக்கேன் பாருங்கள், 2 பவர் சம்திங்னு இருந்தால் டக்குன்னு பார்த்தோன்னு சொல்லிடலாம்னு சொல்லியிருக்கேன். அப்போ 1024 2 பவர் சம்திங்னு மாற்றணும். அது மாத்திரக்கு பாருங்கள், 1024 நம்ம எல்சிஎம் எடுப்பீங்க. அந்த மாதிரி 2 டைம்ஸ் எடுத்திங்கன்னா 512, அது 2 டைம்ஸ் எடுத்திங்கன்னா 256, அது 2 டைம்ஸ் போட்டிங்கன்னா 128, அது 2 டைம்ஸ் போட்டால் 68, அது 2 டைம்ஸ் போட்டால் 32. ஸோ இப்படி நீங்கள் 10 டைம்ஸ் 2 2 போட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஸோ 2/10 வந்துடுது. ஸோ 2/10 இருக்கா? n of p of a, p of a 2/10 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ n of a இந்த பவரில் உள்ள 10 எலமெண்ட்ஸ் இருக்கும். இப்போ எனக்கு n of a கிடச்சிட்டு அடுத்து n of b கண்டுபிடிக்கணும். அது எங்கே இருக்கலாம்? n of p of b இருக்கலாம். p of b 32 வந்து 2/5ன்னு சொல்லுவோம். அதாவது 2 போட்டிங்கன்னா வந்துடும்ல. அப்போ n of b, பியில் எத்தனை எலமெண்ட் வந்துடும்? 5 எலமெண்ட்ஸ் வந்துடும். ஸோ இதில் இருந்து நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். n of a union b equal to n of a plus n of b minus n of a intersection b. ஸோ n of a union b னா a union b எத்தனை செட் இருக்குது? 15 செட்ஸ் இருக்குது. அடுத்து n of a நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், 10 எலமெண்ட்ஸ் இருக்குது. அடுத்து n of b கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 5 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு தேவையான n of a intersection b ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிடும். பாருங்கள், இங்கே 15 10 5 சப்ஸ்டிட் பண்ணுறோம், மைனஸ் n of a intersection b இருக்குது. ஸோ இதில் இருந்து 15, இந்த 10 + 15, ஸோ 15 - 15 0 ஆயிரும். ஸோ n of a intersection b எனது 0. ஸோ இந்த 0 கண்டுபிடிக்கிறது தான் இவ்வளோ வேலை. புரிஞ்சுட்டா? ஸோ இதான் 6th sum. நெக்ஸ்ட் 7th sum பாருங்கள். 7th sum ரொம்ப ஈஸி தான். ஸோ n of a intersection b கொடுத்துட்டாங்க, n of a union b கொடுத்துட்டாங்க. இது n of p of a symmetric difference p எனக்கு வேணும். அதுக்கு முன்னாடி a symmetric difference p னா என்னன்னு பாருங்கள். a symmetric difference p நம்ம வந்து 10th படிச்சிருப்பீங்க. symmetric difference அப்படிங்கிறது இந்த சின்ன பிளேஸ் இருக்கு பாருங்கள், இதுதான் symmetric difference pன்னு படிச்சிருப்பீங்க. சரியா? ஸோ இன்னும் கொஞ்சம் இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தது எப்படி சொல்லியிருப்பேன்னா, a symmetric difference p அப்படின்னா a union b மைனஸ் a intersection bன்னு சொல்லுவோம். இது வந்து a என்பது இந்த ரெண்டும், a intersection இந்த இது மட்டும், ரெண்டு செப்பரேட் பண்ணும்போது கிடைக்கிறது தான் எனக்கு a symmetric difference bன்னு சொல்லுவோம். இந்த ரெண்டையும் விட்டுட்டு நல்லா மறுபடியும் சொல்லி தான் பாருங்கள். a symmetric difference b அப்படிங்கிறது இந்த பிளேஸை விட்டுட்டு மிச்சம் இருக்கிற இந்த ரெண்டு சேர்த்து தான் a symmetric difference bன்னு சொல்லுவோம். இது கிடையாது, இந்த ரெண்டும் சேர்ந்து தான் a symmetric difference b. இது எப்படி வரும் பாருங்கள், a யூனியன் b மொத்தமாக பாருங்கள், a யூனியன் b அப்படிங்கிறது மொத்தமாக வந்துடும், மைனஸ் a இன்டர்செக்ஷன் பிங்கிறது இந்த மட்டும் வரும். இதெல்லாம் செப்பரேட் பண்ணும்போது இதில் இருக்கணும், இதில் இருக்கக்கூடாது. அப்படின்னா இந்த பிளேஸ் பாருங்கள், இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ அதை தவிர மற்ற பிளேஸ் மட்டும் பாருங்கள். இந்த பிளேஸ் வந்து இங்கே ஷேர் பண்ணியிருக்கு, இங்கே ஷேர் பண்ணலை. நம்ம இங்கே உள்ள பிளேஸ் இங்கே ஷேர் பண்ணியிருக்கு, இங்கே ஷேர் பண்ணலை. ஸோ இப்படி ஷேர் பண்ணிட்டீங்கன்னா இது நம்ம a symmetric difference bன்னு சொல்லுவோம். இதை மாற்றி ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஷேர் பண்ணாத பிளேஸ் தான் a symmetric difference b. புரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போ a symmetric difference bனா என்ன தெரிஞ்சுட்டு, அப்போ இது n of போட்டால் வேறு ஒன்றும் இல்லை, இது n of போடுங்க. இதுதான் a symmetric ஃபார்முலா சிம்பிளாக எழுதுறேன் பாருங்கள். n of a symmetric difference b equal to n of a union b minus n of a intersection bன்னு சொல்லிடலாம். ஓகே. ஸோ given n of a union b, n of a intersection b கொடுத்துருக்காங்க. ரெண்டு செப்பரேட் பண்ணிங்கன்னா n of a union b கிடச்சிடும். அது a intersection symmetric difference bங்கிறது சிம்பிளாக ஒரு செட்டு தான். அதில் நம்ம 7 எலமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம்.
அப்போ அந்த சிம்பிளாக உள்ள அந்த செட்டுக்கு பவர் செட் எடுத்தீங்கன்னா எத்தனை எலமெண்ட் இருக்குன்னு கேட்குறாங்க. பவர் செட் வேணால் இது ஜஸ்ட் 2^7 பாருங்கள். அந்த சிம்பிளாக உள்ள செட்டுக்கு பவர் செட்டு, இந்த பவர் செட்டில் எத்தனை எலமெண்ட் கேட்டால் ஜஸ்ட் 2^n, அதான் 2^7, 2^7 128. ஸோ ஆன்சர் ரிசல்ட்டு முடிச்சிடலாம். புரிஞ்சுதா? ஸோ நெக்ஸ்ட் 8th சம் பாருங்கள். ஃபார் எ செட் A cross A ஒரு செட் இருக்குது. அந்த செட்டில் 16 எலமெண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த எலமெண்ட்ஸ் 2 of its set A cross A ஆர்டர் பேரில் வரும். ஸோ இது வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க. ஆர்டர் பேர்னு சொல்லும்போது 1,3 and 0,2. ஸோ 2 எலமெண்ட் சொல்லிட்டாங்க. நம்ம இதை பார்த்த உடனே சொல்லிடலாம். எப்படி பாருங்கள், கிராஸ் பண்ணியிருக்காங்க A cross A. அப்போ இங்கே இருக்க எலமெண்ட் இங்கே இருக்கும், இங்கே இருக்க எலமெண்ட் இங்கே இருக்கணும். ஒரே செட்டு தான், ஒரே செட்டை வச்சு தான் தனக்கு தானே கிராஸ் ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அந்த செட்டுக்குள்ளே 0, 1, 2, 3 இருக்குன்னு பார்த்த உடனே சொல்லிடலாம். பட் நம்ம சம் எழுதுறது எப்படி எழுதுறோன்னு பாருங்கள். n of A cross Bங்கிறது 16 எலமெண்ட் கிவனில் கொடுத்தாங்கல்ல, கண்டெயின் 16 எலமெண்ட்டு. ஸோ n of A cross B 16 எலமெண்ட்ஸ். அண்ட் எனக்கு தெரியும் n of A cross Bங்கிறது எப்படி இருக்குன்னா n of A உடைய ஸ்கொயர் டைம் மாதிரி இருக்கும். ஸோ இங்கே n of A cross B 16 அப்படின்னா நம்ம 16 எப்படி எழுதலாம், 4 ஸ்கொயர் எழுதலாம். அப்போ n of A தான் என்னது உங்களுடைய 4. ஸோ n of Aங்கிறது 4 கிடச்சிரும். அப்போ n of Aங்கிறது 4னா என்ன அர்த்தம், ஏங்கிற செட்டில் 4 எலமெண்ட் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அந்த 4 எலமெண்ட் எனக்கு என்னது 1, 2, 3